ஹலோ எவ்ரிவன், பூண்டு சட்னி ரெசிபி பார்க்கலாமா? பூண்டு சட்னி செய்ய போகிறோம். அதுக்கு 100 கிராம் பூண்டு எடுத்திருக்கேன், 12 மிளகாய் வத்தல், ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் புளி, தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கணும். அடுப்பை ஆன் பண்ணி சட்டியை வச்சுக்கலாம். சட்டி காயட்டும், எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். முதல் வதக்கிக்கிறோம். பூண்டு வேக ஆரம்பிச்சிருச்சு, நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நீங்கள் மழை காலத்தில் செஞ்சு சாப்பிடலாம், வெயில் காலத்துலலாம் சாப்பிடக்கூடாது. காரம் சட்னி யாருக்கும் ஆகாது, போயாமல் என்றைக்காவது ஒரு நாளைக்கு நாக்குக்கு சுருக்குன்னு வேணும்னா இதை செஞ்சு சாப்பிட்டுக்கிறோம். அல்சர்காரவங்க சுத்தமாக சாப்பிட்றாதீங்க. மிளகாய் வத்தலை போட்டு வதக்குவோம். வதக்குனா தான் அந்த காரம் போகும். பூண்டு நல்லா வதங்கிடணும். மிளகாயும் நல்லா வதங்கிருச்சு. புளியை போட்டுக்கிடுவோம். புளி ரொம்ப வதங்க தேவையில்லை, சும்மா ஒரு சூடாக இருக்கட்டுமேனு வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ இதை ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிருச்சு, வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கலர் வேணும்னா நீங்கள் காஷ்மீர் மிளகா போட்டுக்கோங்க, நான் போடலை. அடுப்பு ஆன் பண்ணி தாளிக்க கடாய் வச்சுக்கலாம். நான் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, இதில் கடுகு நம்மளுக்கு போட்டு வதக்கி தாளிச்சு இதில் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க, காரமான பூண்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி, தோசை எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.